இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் யோவான் 2ஆம் அதிகாரம் 19ஆம் திருவசனம். நான் 3 நாளில் இதை கட்டி எழுப்புவேன். இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். என்று நாம் நினைவு கூறுவது லாத்ரன் பேராலய நேர்ந்தளிப்பை. இறை இயேசுவிடம் நம்மை ஒப்புக்கொடுத்து அவரது இரக்கத்தை இறைஞ்சி மன்றாடுவோம். இன்றைய நாள் நவம்பர் மாதம் 9ஆம் தேதி, ஆண்டின் பொதுக்காலம் 32ஆம் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நாளில் தங்கள் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் அனைவரையும் இறை இயேசுவின் அன்பும் ஆசிர்வாதங்களும் நிறைவாய் சேரட்டும். தங்களுக்கு பிரியமானவர்களை இழந்து தவிக்கும் நண்பர்களையும் இறை இயேசுவின் வியாகுல அன்னையின் ஆறுதல் தாங்க வேண்டுமாய் ஜெபிக்கின்றேன். எப்படி இருக்கிறீர்கள் நண்பர்களே? உங்கள் வீட்டில் சில நேரங்களில் சந்தோஷத்தை, அன்பை, பாசத்தை, இணைப்பை குலைக்கும் அளவிலான ஏதேனும் ஒரு காரியம் நடக்கும்போது இயேசுவை விசுவாசிக்கின்ற, தினமும் தாய் மரியிடம் ஜெபிக்கின்ற ஒரு ஆணோ பெண்ணோ எப்படி நடந்து கொள்ள வேண்டும் தெரியுமா? பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் நமக்கு அதை சொல்லித் தருகின்றது. எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், ஆனால் நன்றியோடு கூடிய இறைவேண்டல், மன்றாட்டு ஆகிய இவற்றின் வழியாக கடவுளிடம் உங்கள் விண்ணப்பங்களை தெரிவியுங்கள். பார்த்தீர்களா? அழகாக ஆண்டவர் இயேசு சுலபமான வழியை நமக்கு கற்றுக் கொடுத்து விட்டார். இப்படி நீங்கள் செய்தால் என்ன நடக்கும்? அறிவெல்லாம் கடந்த இறை அமைதி கிறிஸ்து இயேசுவோடு இணைந்துள்ள உங்கள் உள்ளத்தையும் மனதையும் நிரப்பும், பாதுகாக்கும், வழி நடத்தும். எல்லா பிரச்சனைகளும் ஒரு முடிவுக்கு வரும். சரி, இன்றைய முதல் வாசகத்தில் இறைவாக்கினர் எசேக்கியேல் என்ன கூறுகிறார்? நான் கோவிலின் வாயிற்படியில் கீழிருந்து கிழக்கு நோக்கி தண்ணீர் வருவதை கண்டேன். தண்ணீர் அது பாயும் இடமெல்லாம் என்ன நடக்கும்? உயிரினங்கள் வாழும், ஏராளமான மீன்கள் இருக்கும். அந்த தண்ணீர் பாய்ந்து அங்குள்ள கெட்ட நீரை எல்லாம் நல்ல நீராய் மாற்றும். எனவே தண்ணீர் பாயும் இடமெல்லாம் யாவுமே உயிர் வாழும். பல வகை பழ மரங்கள் இரு பக்கமும் வளரும். அவற்றின் இலைகள் உதிரவே உதிராது. ஏன்? பக்கத்திலே தண்ணீர் இருக்கின்றது. ஆகவே ஆண்டு முழுவதும் அந்த மரம் பசுமையாயிருக்கும். அந்த மரத்தில் இருக்கும், அதாவது ஆற்றோரத்தில் இருக்கும் மரத்தில் இருக்கும் கனிகள் குறையவே குறையாது. ஒவ்வொரு மாதமும் அந்த மரமானது கனி கொடுக்குமா? ஏன்? தூயகத்தில் இருந்து, அதாவது ஆண்டவரின் இல்லத்தில் இருந்து தண்ணீர் அவற்றிற்கு பாய்கின்றது. அவற்றின் கனிகள் உணவாகவும் அந்த மரத்தில் இருக்கும் இலைகள் மருந்தாகவும் பயன்படும் என்று இன்றைய முதல் வாசகத்தில் எசேக்கியேல் நமக்கு கூறுகிறார். எவ்வளவு அருமையான ஆசிர்வாதங்கள் பார்த்தீர்களா? சரி, இந்த அத்தனை ஆசிர்வாதங்களையும் கொடுப்பது எது? தண்ணீர். அந்த தண்ணீர் யார்? இயேசுவே ஆலயத்தில் இருந்து பாய்ந்து வரும் அந்த தண்ணீரானவர். அந்த இயேசு என்னும் தூய்மையான தண்ணீர் உங்களோடு இருந்தால், உங்களோடு கலந்தால் எந்த ஒரு குறையும் உங்கள் வாழ்வில் இருக்காது நண்பர்களே. அது மட்டுமல்ல, நீங்கள் பலருக்கு ஆசிர்வாதமாயிருப்பீர்கள், உதவி செய்வீர்கள். அப்படியான இடத்தில் உங்களை ஆண்டவர் வைப்பார். சரி, இன்றைய 2ஆம் வாசகம் என்ன கூறுகிறது? பவுல் 2ஆம் வாசகம் மூலம் நம்மோடு பேசுகிறார். நீங்கள் கடவுளுடைய கோவில், நீங்கள் கடவுள் எழுப்பும் கட்டிடம். இதில் பவுல் யார் தெரியுமா? கடவுளின் அருளோடு நமக்கு அடித்தளம் இருக்கிற கட்டிட கலைஞர்தான் பவுலானவர். ஒவ்வொருவரும் நாம்
நம் வாழ்வை கட்டும் முறையை குறித்து கவனமாக இருக்க வேண்டும். நம் கட்டிடத்தின் அடித்தளம் யார்? இயேசு. கட்டிடக் கலைஞர் நான் ஏற்கனவே கூறியது போல பவுல். அதில் வாசம் செய்பவர் தூய ஆவியானவர். உங்கள் கட்டிடத்தை நீங்கள் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். இடி, மின்னல், புயல் காற்று அனைத்தையும் பிசாசு பிற மனிதர்கள் மூலம் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வருவான். ஆனால் உங்கள் அடித்தளம் இயேசுவாக இருக்கும் பட்சத்தில் உங்கள் உள்ளம், உங்கள் ஆன்மா, உங்கள் குடும்பம் என்னும் கட்டிடம் அசைவுறாது, ஆண்டாண்டுக்கும் நிலைத்து நிற்கும். சரி, இன்றைய நற்செய்தியும் இன்னும் தெளிவாக நம் உடலாகிய கோவிலை பற்றியே நமக்கு கூறுகிறது. கேட்போமா? இயேசு கூறுகிறார், என் தந்தையின் இல்லத்தை சந்தை ஆக்காதீர்கள் என்பதாய் ஒரு எச்சரிக்கை குரலாய் கூறுகிறார். சாட்டையை எடுத்து அடித்து விரட்டி கூறுகிறார். அவ்வளவு புனிதமான இடம் தன் தந்தையின் இல்லம். தன் தந்தையின் இல்லம் எது? உங்கள் உள்ளம். அதிலேதான் ஆண்டவரும், அதாவது பிதாவானவரும் சுதனானவரும் பரிசுத்த ஆவியானவரும் உங்கள் உள்ளம் என்னும் கட்டிடத்தில், இல்லத்தில், ஆலயத்தில் வசிக்கின்றார்கள். அதை தூய்மையாக பார்த்து கொள்ள வேண்டியது நமது கடமை நண்பர்களே. அப்போதுதான் அந்த கட்டிடம் செழித்து பல ஆண்டுகளுக்கு நிற்கும், பலருக்கு உதவியாயிருக்கும். இன்றைய திருப்பாடல் வழி ஜெபிக்கலாமா? இயேசுவே, ஆற்றின் கால்வாய்கள் ஆண்டவரின் நகருக்கு பேரின்பம் அளிக்கின்றன. எனது வீட்டிற்கும் பேரின்பம் அளிக்கட்டும். கடவுள் நமக்கு அடைக்கலமும் ஆற்றலுமாய் உள்ளார். நீர் எனக்கும் அடைக்கலமும் ஆற்றலுமாய் இருக்க வேண்டுமாய் மன்றாடுகிறேன். இடுக்கணுற்ற வேலைகளில் நமக்கு உற்ற துணையும் நம் இயேசுவே. ஆகையால் நிலவுலகம் நிலை குலைந்தாலும், மலைகள் ஆழ்கடலில் அதிர்ந்து நடுங்கினாலும் எங்களுக்கு அச்சம் என்பதே இல்லை இயேசுவே. ஏனென்றால் நாங்கள் தஞ்சம் கொண்டு இருப்பது உம்மிடம். இன்றைய வசனத்தில் நீர் எங்களோடு பேசியது போல, நான் 3 நாளில் இதை கட்டி எழுப்புவேன் என்று கூறினீரே, அதே போல சீக்கிரமே எங்கள் வாழ்க்கையை நீர் கட்டி எழுப்ப வேண்டுமாய், சாட்சியாய் எங்களை நிறுத்த வேண்டுமாய் ஜெபிக்கின்றேன். ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமேன். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.